புரியுதுங்களா? அதோட பொது இதுலயே இருக்கட்டும். பொது தளத்திலே பொது இதுலயே இருக்குன்னா, பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே இருந்துன்னு சொன்னா, அங்க 3 இல்ல 30 பேர் கூட உள்ள போக வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? இப்ப இதுக்கு 3க்கு மேல உள்ள போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஒரு வேலை இப்ப 100 பேருக்கு வந்து 3 பேருக்கு மேல உள்ள போக முடியாது. ஆனா அதே பொது பிசி, பிசில தான் இருந்தது. பேக்வர்ட் கிளாஸ்ல தான் முஸ்லீம்கள் இருந்தாங்க. அப்படிங்கும்போது அப்ப அந்த பிசி கோட்டால பார்த்தீங்கன்னா, அதுல போட்டியில வந்து என்ன பண்ணலாம்? 10 பேரும் போயிருக்கலாம், 15 பேரும் போயிருக்கலாம், 20 பேரும் போயிருக்கலாம். இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒதுக்கி 3% உட்கார 3%. வச்சிருக்காப்புல. அது மட்டும் இல்ல. நீ சும்மா வந்து 7.5% அரசு புள்ளிவிவரம் சொல்லுது. இல்ல நான் 10% இருக்கேன், 12% இந்த சீன் எல்லாம் என்கிட்ட போடாதீங்க. நீங்க மொத்தமா 3 பேர் தான் இருக்கீங்க. போடா இடத்த காலி பண்ணுடா அப்படின்னு கருணாநிதி சொல்றான். இதையே இந்த சமுதாய தலைவர் கை தட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஏத்துக்கிட்டு வரானுங்கன்னா, அப்ப இதுதான் திமுகவினுடைய அந்த ஒரு என்ன சொல்றது பயங்கரமான சூழ்ச்சிக்கு வந்து இந்த இஸ்லாமிய சமூகம் ஆளாகுது. அதுவும் குறிப்பா இந்த இஸ்லாமிய தலைவர்கள். அவங்களுக்கு என்ன லாபம்னா இந்த அரசியல் பிரதிநிதித்துவம்.